நம்மை தரிசித்து நம் அனைவருடைய பாவங்களும் தீரும் வண்ணம் தன்னுடைய கருணையாலே நம்ம எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறாருங்கிறது நிஜம். ஆகையினால யாரும் தள்ளு முள்ளு செய்து கொள்ள வேண்டாம். ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிறது, எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் அன்ன பிரசாதங்கள் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிரமப்பட்டு குடத்தினுடைய நீர் இறைவனுக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகின்ற நிகழ்வுதான். ஒரு செயலாக பார்க்கும் பொழுது அது சாதாரணமானதா காற்றிலே அசைத்த போது அந்த மண்ணிலே அந்த கிருக்கலை தரிசனத்தை இப்போது கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்திற்கு நித்திய பூஜை செய்து கொண்டிருக்கின்ற சாணிக பிறந்ததையே தனது விஷமவாகனமாக்கிக் கொண்டு எம்பெருமானவர் மீது ஆரோகணித்து வருகின்ற காட்சி பார்ப்பவர்களுக்கு ஆனந்த கண்ணீரை வரவழைக்கின்ற அற்புதமான ஆன்மீக தரிசனமாய் இங்கே விளங்கிக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய பரிவார தேவதைகள் சகிதமாய் சிவகாம வல்லி அப்படி சமேதனாய் சிந்தாமணீஸ்வர பெருமான் ஒரு ஆதரவோகத்தை கடந்து ஆலய வளாகத்திற்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கின்ற எல்லோரும் இறைவனை பஞ்சாட்சர நாமம் கோஷம் சொல்லி வரவேற்று மகிழுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இத்தனை மக்கள் இருக்க இன்னும் எத்தனை உக்கிரமா என்ற சத்தம் கேட்க வேண்டும். எல்லோரும் உறக்க சொல்லுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உடன்பாடி வாருங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். 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 அப்படி நாமும் கூட அந்த இறைவனுடைய திருமந்திரத்தை ஜபித்து ஜபித்து மனதிலே உருவேற்றி அந்த நமசிவாய வந்தத்தினுடைய தந்தையானவரை பெற்றவர். ஆகையினால் தான் 63 நாயன்மார்களிலே ஒருவராக அவர் நமக்கு திகழ்கின்றார். அப்படி நாமும் கூட அந்த இறைவனுடைய ஓம் நம சிவாய என்கிற திருநாமத்தை குறிப்பாக இந்த நேரத்தில், இந்த கும்பாபிஷேக நேரம் என்பது பிரபஞ்ச ஆற்றலானது சிவபெருமானுடைய தன்மையாக சித்தாமணி சிவாய நமவோம், பவாய நமவோம். அந்த விபத்தினுடைய ஏழாவது வெளிப்படும் பண்ணமாக பிரார்த்தனைகளை பக்தியோடு பாவனையோடு சமர்ப்பித்து இந்த கும்பாபிஷேக விழாவினுடைய ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம
நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் போற்றி அண்ணாமலைய மன்னா போற்றி கண்ணாரமுட கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிந்தாமணியை நாம் பல நாள் சிவாய நம என்று இடுவீரே என்று நல்லபெருமான் சொன்னது போல ஓம் நம சிவாய சிவாய நமோம் என்று உச்சரித்து குடமுழுக்கு நெருக்கத்தை கண்டு மகிழ்ந்த அத்தையர்களுக்கும் இறைவன் எல்லா நல்லவர்களையும் தர வேண்டும் எப்போது சிலையாக இருந்து வழிநடத்த வேண்டும் பொறுமையாக நிதானமாக வந்து சிவகாமந்தி தாராயனும் அவருக்கு சமேதராக இருந்த நமக்கெல்லாம் சங்கடங்களை போக்கி அருள் செய்யக்கூடிய சிந்தாமணி राजाय प्रसज्ञरागिणे नमो वयं श्रवणाय कुर्महे तमेकामान् कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणोऽस्तु वेराय महाराजाय ஓகே சார் போதும் நீங்கள் பின்னாடி